கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். 10 வயது நிறைந்த சாம் என்னும் சிறுவன் தன் நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது தவறுதலாக சாம் எறிந்த பந்து பக்கத்து வீட்டு ரோஹித் அண்ணன் ஆசையாய் வளர்க்கும் நாய்க்குட்டியின் மீது பட்டு அந்த நாய் கத்தியது. இந்த சத்தத்தை கேட்ட ரோஹித் அண்ணன், டேய், என் நாய் மீது எவன்டா கல்லை வீசியது? இதோ வருகின்றேன் என்று வேகமாய் சாமை துரத்த சாம் பயந்து ஓடினான். டேய், நீ எங்க போனாலும் உன்னை சும்மா விட மாட்டேன்டா என்று ரோஹித் அண்ணன் துரத்த, ஐயோ, நான் எப்படி தப்பிக்க போறேன் தெரியலையே. நான் வேண்டுமென்றா நாய்க்குட்டி மீது பந்தை எறிந்தேன், அது தவறுதலாக தானே பட்டது என்று மூச்சிறைக்க ஓடிய போது சாம் உள்ளத்தில் ஒரு சத்தம் கேட்டது. நீ வேகமாய் உன் வீட்டில் இருக்கும் உன் அப்பாவின் கைகளுக்குள் ஓடி ஒளிந்து கொள், அங்கே உனக்கு பாதுகாப்பு உண்டு என்று சாம் வேகமாய் ஓடி தன் வீட்டை நோக்கி அவன் அப்பாவை கட்டி பிடித்து கொண்டான். அப்பா சாமிடம், தம்பி, என்னப்பா, ஏன் இப்படி மூச்சிறைக்க ஓடி வருகின்றாய் என்று கேட்டார். சாம் நடந்தவற்றை விவரமாக சொன்னான். அப்பா சொன்னார், நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று. ரோஹித் அண்ணன் ஓடி போய் சாம் வீட்டு வாசல் அருகில் நின்று அவன் வீட்டை உற்று பார்த்தான். அங்கே சாம் அவன் தகப்பன் கையில் பாதுகாப்பாய் இருக்கின்றதை பார்த்தவுடன் ரோஹித் அண்ணன் சாம் அப்பாவை பார்த்து, அங்கிள், குட் மார்னிங், சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டவாறே தன் வீட்டிற்கு வேகமாக நடைய கட்டினான். ஆமாம், நாம் நம் தகப்பனின் கைகளில் வந்தோமானால் நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் சோதம் குமாரா பட்டணம் அழிக்கப்படும் நேரத்தில் லோத்து ஆண்டவரிடம், ஆண்டவரே, என் பிராணம் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும் என்றான். ஆண்டவர் லோத்துவிடம், தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேர மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். இன்று உங்கள் வாழ்விலும் மரண பயம் அல்லது ஏதாகிலும் பயம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய செட்டைகளின் நிழலில் நாம் வந்தால் நிச்சயமாகவே நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு இன்று உங்களை தப்புவிப்பார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கொடிய அழிவினின்றும் கொடிய மனிதர்களின் கைக்கும் கொடிய வியாதிகள் இருந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இன்று தப்புவீங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.